fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அழகான தமிழ் கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய பச்சை காடு இருந்தது. அந்த காட்டில் உயரமான மரங்கள் மெதுவாக காற்றில் ஆடியது. பறவைகள் இனிமையாக பாடின. எல்லாமே அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவனும் காவி என்ற சிறுமியும் இயற்கையை மிகவும் நேசித்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மரங்களுடன் விளையாடுவார்கள், பறவைகளை கவனிப்பார்கள், ஆற்றின் அருகில் ஓடுவார்கள். ஒருநாள் அவர்கள் காட்டுக்குள் புதிய இடங்களைத் தேடி விளையாடச் சென்றார்கள். அந்த நாள் அவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போது அவர்கள் பெரிய மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு விசித்திரமான பழைய குகையை கண்டுபிடித்தார்கள். அந்த குகை மிகவும் மர்மமாக இருந்தது. குகைக்குள் இருந்து மென்மையான நீல ஒளி வெளிச்சமாக வந்தது. அவர்கள் மெதுவாகவும் கவனமாகவும் குகைக்குள் சென்றார்கள். குகையின் நடுவில் ஒரு பெரிய நீல நிற மந்திரக்கல் பளபளப்பாக ஒளிர்ந்தது. அது நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அந்த கல்லின் அருகில் குருவி என்ற ஒரு மந்திர பறவை பறந்து கொண்டிருந்தது. அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அந்த கல் மழையை கட்டுப்படுத்தும் மந்திரக்கல் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். அந்த கல் சரியாக இருந்தால் நல்ல மழை வரும். ஆர்வத்தில் அவர்கள் அந்த கல்லை மெதுவாக தொட்டார்கள். அந்த கணமே எல்லாம் மாறியது. உடனே வானம் கருமையாக மாறியது. பெரிய காற்று வீசியது. மழை அதிகமாக பெய்ய ஆரம்பித்தது. இடி முழங்கியது. கிராமத்தில் 6 பெருக்கெடுத்து ஓடியது. மக்கள் பயந்து ஓடினர். மரங்கள் அசைந்தன. விலங்குகள் ஓடின. அர்ஜுனும் காவியும் தங்களுடைய தவறை புரிந்து கொண்டு மிகவும் வருத்தப்பட்டார்கள். இயற்கையின் சக்தியை கவனமில்லாமல் தொட்டுவிட்டோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த கல்லை சரிசெய்ய, இயற்கையை மதிப்பது பற்றி 3 நல்ல செயல்களை செய்ய வேண்டுமென்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அவர்கள் மிகவும் தைரியமாக இருந்தார்கள். முதலில் அவர்கள் ஒரு பழைய பெரிய மரத்தை கட்டி அணைத்து இயற்கையை பாதுகாப்போம் என்று மனதில் உறுதியெடுத்தார்கள். அந்த மரம் மெதுவாக பிரகாசித்தது. அடுத்ததாக அவர்கள் ஆற்றின் அருகிலிருந்த குப்பைகளை எடுத்து சுத்தம் செய்தார்கள். ஆறு மெதுவாக அமைதியாக ஓடத் தொடங்கியது. கடைசியாக அவர்கள் வானத்தை பார்த்து இயற்கையை எப்போதும் நேசிப்போம் என்று மனதில் உறுதியெடுத்தார்கள். மேகங்கள் மெதுவாக சாந்தமாக மாறின. அவர்கள் குகைக்கு திரும்பி வந்ததும் மழை மெதுவாக குறைந்து கிராமம் மீண்டும் அமைதியாக மாறியது. வானவில் கூட தோன்றியது. அந்த நாள் முதல் அந்த கிராமம் இயற்கையை நேசிக்கும் கிராமமாக மாறியது. குழந்தைகள் மரம் நடினார்கள். அனைவரும் இயற்கையை பாதுகாத்தார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஹாய் குட்டி நண்பர்களே, இன்று அர்ஜுனும் காவியும் இயற்கையை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். நாமும் மரங்களை பாதுகாப்போம், ஆற்றை சுத்தமாக வைத்துக்கொள்வோம், பறவைகளுக்கு உணவு வைப்போம். இயற்கை நம்மை பாதுகாக்கும் நண்பன் மாதிரி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபன் டூன் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய மாயாஜால கதையுடன் சந்திப்போம். பை பை குட்டீஸ்.